10-12 முறைக்கு மேல தற்கொலையை நோக்கி ஓடினேன். வாழ்க்கை முடிக்கணும், ஏன் இந்த மனிதர்கள் மத்தியிலே வாழணும், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலே வாழணும், நாம் சாவுதான் ஒன்று முடிவு, மரணம் நம்மை தேடி வராது, நாம் மரணத்தை தேடி போவோம் என்ற சூழ்நிலையில மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன், தற்கொலையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் அத்தனை தற்கொலை முயற்சிகளிலும் ஆண்டவராகிய இயேசு என்னை தற்கொலை செய்யக்கூடாதபடி தடுத்து நிறுத்தினார். தடுத்து நிறுத்தினது அவர்தான் தெரியாது. ஆனாலும் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நான் உன்னை வாழ வைக்கிறேன், நீ ஏன் சாக வேண்டும்? அப்பா, நான் உனக்கு இருக்கிறேன். என் மகளே, நீ என்னிடத்தில் வா என்ற சத்தம், அப்படி ஒரு சத்தம் வானத்தில் இருந்து கேட்டது. எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. நான் என்னென்னமோ கடவுளுக்காக செய்தேனே, எப்படியெல்லாம் அவர்களை திருப்திப்படுத்த முடியுமோ, என்னென்ன பரிகாரம் பண்ண முடியுமோ, என்னென்ன தானம் பண்ண முடியுமோ, என்னென்ன தர்மம் பண்ண முடியுமோ, அப்பொழுது கிடைக்காத சமாதானம், சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு என்னோடு பேசும்போது அந்த தெய்வீக சமாதானத்தையும் அந்த தெய்வீக சந்தோஷத்தையும் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நாளில உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்க்கிற இந்த உலக சந்தோஷம் நிரந்தரம் அல்ல. ஏன், நம் கணவர் நிரந்தரம் அல்ல, நம் பிள்ளைகள் நிரந்தரம் அல்ல, நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள் நிரந்தரம் அல்ல, நாம் பழகுற எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்ல. நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பை தேடி இன்றைக்கு நாமும் நீங்களும் சரி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நிரந்தரமான அன்பை கொடுக்க ஒருவரால மட்டும்தான் முடியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே